அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 30வது வசனம் வரை நிறைவு பெற்றிருந்தது. இதற்கு முந்திய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு மத்தியில் தவறான பாதையில் உங்களுடைய செல்வங்களை உண்ண வேண்டாம், அதே போன்று உங்களுடைய நஃப்ஸுகளை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ற பெரும் பாவங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இது போன்ற வரவு மீறிய செயல்களை யார் செய்கிறார்களோ ஃபஸௌஃப நுஸ்லீஹி நாரா, அவர்களை நரக நெருப்பில் நாம் புகுத்தி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இச்செயல்கள் யாவும் அல்லாஹுக்கு இலகுவானது என்று அந்த வசனம் நிறைவு பெற்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைகளை செய்தால் அதற்கு நரகம் என்ற வேதனை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இன்தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, நீங்கள் எந்த விதமான பாவங்களை விட்டெல்லாம் விலகிக் கொள்கிறீர்களோ அத்தகைய பாவங்கள், விலக்கப்பட்ட விஷயங்கள் அது பெரும் பாவங்களாக இருந்து அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால், இன் தஜ்தனிபு கபாயிர், நீங்கள் பெரும் பாவங்களை விட்டும் விலகி கொண்டால், தவிர்ந்து கொண்டால், எப்படிப்பட்டது? மா துன்ஹவுன அன்ஹு, அவ்விஷயங்களை விட்டெல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பட்டியல் என்பது விலக்கப்பட்ட விஷயங்களில் இருக்கிறது. அதை விட்டெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொண்டால், நுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு பாவங்களை, அந்த பெரும் பாவங்களை நீங்கள் விட்டுவிட்டீர்களே அதற்கு பகரமாக்கி விடுவோம், பரிகாரமாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிடுகிறான். அதாவது பெரும் பாவங்களை விட்டுவிட்டால் உங்களுடைய சிறு பாவங்களை நாம் அதை மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பெரும்பாவங்களை செய்யாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அவர் செய்கின்ற சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் பெரிய பாவங்களை செய்யவில்லையே என்று அல்லாஹ்வே என்ன செய்து விடுகிறான், அதற்கு பரிகாரமாக மன்னிப்பை அல்லாஹ் வழங்கி விடுகிறான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டி அடுத்த அந்த வசனம் இப்படி முடிக்கிறான், வ நுத்ஹில்கும், உங்களை நாம் நுழைய செய்வோம். எங்கே? முதுகலன் கரீமா, சங்கை மிக்க இடத்திலே, கண்ணியமிக்க இடத்திலே. எங்கே? சொர்க்கத்திலே நாம் நுழைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கபாயிர். கபாயிர் என்றால் கபீரத் என்பதனுடைய பன்மை, பெரும் பாவங்கள். எதையெல்லாம் பெரும் பாவங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். குர்ஆனிலே பல இடங்களில் இதையெல்லாம் பெரும் பாவங்கள், இதை செய்தால் நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த, உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, வல்லதீ நஃப்ஸி பியதிஹி என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய ஆத்மா யாருடைய கை வசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை பார்த்த சஹாபாக்களாகிய நாங்களும் அழுக ஆரம்பித்து விட்டோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது தன்னுடைய தலையை அப்படியே சுஜூதிலே கொண்டு வந்து விட்டார்கள். பயான் பேசிட்டு இருந்தவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, தலையை குனிஞ்சிட்டாங்க, அழுதாங்க. அதற்கு பிறகு அந்த சஹாபிகள் சொல்கிறார்கள், சும்ம ரஃபஅ ரஸஹு, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முகத்தை உயர்த்தினார்கள். வஃபி வஜ்ஹில் பஷர், அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு புன்னகை என்பது, சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது இருந்தது. அழுதுகிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்பது அப்படியே பிரகாசமானது, ஜொலித்தது. அந்த நேரத்தில் சஹாபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபகான அஹப்ப இலைனா மின் ஹுமரின் நஅமி, அந்த சிரித்த முகத்தை, அந்த புன்முறுவலமான, அந்த பிரகாசமான அந்த முகத்தை நாங்கள் பார்த்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தெரிந்து தெரியுமா?
அன்று அரபுலகத்திலே மிக உயர்ந்த செல்வமாக கருதப்படுகின்ற அந்த சிவப்பு ஒட்டகங்கள் எங்களிடத்தில் இருப்பதை விட நாங்கள் சிறந்ததாக அதை பார்த்தோம். எங்களிடத்தில் அவ்வளவு பெரிய செல்வம் இருப்பதை விட நபியினுடைய அந்த முகத்திலே வந்த சந்தோஷத்தை பார்த்தோமே, அதுதான். ஏன் அழுத முகம் அப்படியே என்ன சிரித்ததாக ஆகிவிட்டது, முகம் மலர்ச்சியாக ஆகிவிட்டது. எந்திரிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மா மின் அப்தின் யுஸல்லி ஸலவாத்தில் ஹம்ஸி, எந்த ஒரு அடியான் ஐவேளை பேணி தொழுகிறாரோ, வயசூம் ரமலான, ரமலானிலே 30 நோன்புகளையும் பிடிக்கிறாரோ, வயுஹ்ரிஜு ஸகாத்த, ஸகாத்தை யார் வெளியேற்றுகிறாரோ, இந்த 3 அமலோடு வ யஜ்தனிபுல் கபாயிர ஸபஅ, 7 பெரிய பாவங்களை விட்டும் யார் தவிர்ந்திருக்கிறாரோ, இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, அந்த மனிதருக்கு சோன வாசல்கள் திறந்திருக்கிறது. 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐவேளை பேணி தொழுக வேண்டும், ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்தை சரியாக கொடுக்க வேண்டும், அத்தோடு 7 பெரிய பாவங்களை விட்டும் அவர் தவிர்ந்திருந்தால் சுவன வாசல்கள் அவர்களுக்கு திறக்க வைக்கப்பட்டு வகீல லஹு, அவருக்கு சொல்லிக் கொண்டே இருக்கப்படுமாம், உதுகுல் பிஸ்ஸலாம், மன நிம்மதியோடு சொர்க்கத்தில் நுழையுங்க, மன நிம்மதியோடு என்ன செய்யுங்க, சொர்க்கத்தில் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கப்படும். யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரசங்கம் செய்து கொண்டு வந்தவங்க திடீர்னு இந்த வார்த்தையை 3 தடவை சொல்லிட்டாங்க. என் ஆன்மா யாருடைய கை வசத்தில் இருக்கிறதோன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சாங்க. ஏன் அழுக ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அதற்கான விளக்க உரையில் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலே கண்ட காட்சிகள் அது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பார்த்த காட்சிகள் அது. நரகத்திலே பல தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, வேதனைகள் செய்யப்படுகிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அழுக ஆரம்பித்தார்கள், தேம்பி அழுதார்கள். இறுதியிலே சஹாபா பெருமக்களும் அழுதார்கள். அல்லாஹ் அதை பார்த்து அவர்களுடைய கல்புலை கொண்டு வந்தான். இந்த 4 விஷயங்களை யார் செய்கிறார்களோ அந்த நரக வேதனையிலிருந்து அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். என்ன? ஐவேளை பேணி தொழுக வேண்டும், ரமதான் காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும், 3வதாக ஜக்காத் கொடுக்க வேண்டும், மிக முக்கியமாக பெரும் பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. எந்த ஒரு மனிதர் விலக்கப்பட்ட பெரும் பாவங்களை விட்டும் விலகி இருக்கிறாரோ, அவர் தவிர்ந்திருக்கிறாரோ, அவருக்கு சிறு பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம். எதுக்கு எது ஆஃபர்? நம்ம பெரிய பாவங்களிலிருந்து விலகி இருந்தா அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன பாவங்களா நினைக்கிறோமோ அதை விட்டு எல்லாம் என்ன செஞ்சிடான், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சல். எந்த அளவுக்கு ஒரு ஒது செய்கிறோம், ஒது செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கண்ணால் பார்த்த அந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். ஒது செய்து அவருடைய தண்ணீர் கீழே விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் என்பதெல்லாம் விழுந்து விடுகிறது. கையினால் செய்த சிறு பாவங்கள், காலினால் செய்த சிறு பாவங்கள், இது அத்தனையும் மன்னிக்கப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அதே போன்று ஒருவர் ரமலானிலே நோன்பு வைத்தால், இந்த ரமலான் முழுக்க அவர் நோன்பு வைத்து நல்ல அமல்கள் செய்தால், அடுத்த வருடம் வருகின்ற ரமலான் வரை அவருடைய சிறுபாவங்கள் அவர் ரமலானை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். எப்பொழுது? பெரும்பாவங்கள் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடாது. அப்ப சிறுபாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? இது போன்ற நாட்களிலே, நல்ல நாட்களிலே, ஜும்மாவிலிருந்து ஜும்மா, இப்படியும் இருக்கு ஹதீஸ்ல. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜும்மாவுடைய நாளை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் சல்மானே அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அந்த நாளில் தான் நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, தனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யார் ஒரு ஜும்மா தினத்திலே குளித்து சுத்தமாகி அவர் பள்ளிவாசலுக்கு வந்து எந்த ஒரு தீமை செயலும் செய்யாமல் குத்துபாவை கேட்கும் வரை அவர் அமைதியாக இருக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை அவருடைய சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான். இதெல்லாம் சிறிய பாவங்கள். அல்லாஹ் சின்ன சின்ன காரணங்களை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிடுவான். கொல்லு கத்வத்தின் தம்ஷீஹா இல ஸலா, தொழுகையின் பக்கம் வைக்கின்ற ஒவ்வொரு 8 சதகா, அதற்கு நன்மை. ஒருவர் 100 தஸ்பீஹ்களை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை ஓதுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறு பாவங்கள் கடல் நுரை அளவிற்கு இருந்தாலும் மன்னித்து விடுகிறான்.
சின்ன சின்ன பாவங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை செய்தால்தான் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றாலும் பெரும் பாவங்களை ஒரு மனிதர் விட்டு இருக்கிறார், பெரும் பாவங்களை செய்யறது கிடையாது. அப்படி என்றாலும் நுகஃபிர் அன்கும் சய்யாத்திக்கும், உங்களுடைய சிறு பாவங்களை, அந்த பெரும் பாவங்களை நீங்கள் செய்யவில்லை, அதை பரிகாரமாக நாங்கள் ஆக்கி விடுகிறோம், அதை மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் பெரும் பாவங்கள் என்றால் என்ன? அதுவும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸபுல் மூபிகாத், ஒரு மனிதனை அழிக்கின்ற 7 பெரிய பாவங்கள் இருக்கிறது, அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபுல் மூபிகாத். அதில் முதல் இடம் இருக்கக்கூடியது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. சொல்லிலோ செயலிலோ நம்மளுடைய சிந்தனையிலோ அல்லாஹ்வுக்கு நிகரான ஒன்றை என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. அதில் 2, 1 தெரியாமல் செய்வது. சில பேருக்கு வார்த்தைகளில் என்ன செய்யணும், நீங்கள் தாங்க என்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படி என்று வரும். அது அல்லாஹ் தான் நம்மளை பார்த்தான் என்ற கல்புல வச்சு நம்ம சொன்னால் அது குற்றம் அல்ல, தெரியாமல் நமக்கு வரக்கூடியது. ஆனால் ஒரு சிந்தனை வந்துருச்சு, அல்லாஹ் தானங்க நம்மளை பார்க்குறான். இல்லை, ஒரு தூரத்துலேருந்து நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், இந்த வண்டி தான்ப்பா நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு, நம்ம மனசில் நினைக்கிறோம் இது மட்டும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிருக்கும், இப்படி நம்ம மனசில் வருது. அது நம்ம நினச்சோம் அல்லாஹ் தான் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தான், நம்ம போயிட்டு இந்த வண்டின்னு சொல்லிட்டோமே, இது ஷிர்கா? மனசில் ஒன்று நம்ம இப்படிலாம் என்ன ஷிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். இதெல்லாம் ஷிர்க்குப்பா, இப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா. நம்ம துவா ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், என்னாச்சு நல்லா இருக்கிறீங்க, எல்லாம் உங்கள் துவா பறக்கத்தில் நல்லா இருக்கும் ஹஸ்ரத்து. நம்மள ஒரு ஹஸ்ரத்து கேட்குறாங்க, என்ன தம்பி நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் உங்கள் துவா பறக்கத்து ஹஸ்ரத்து. அல்லாஹ் நினச்சதுனால தாங்க நம்ம நல்லா இருக்கிறோம், என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என் மனசில் அல்லாஹ்வை தவிர வேற யாராக இருக்கிறா? இப்படியெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பல பேர் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஹராமு, இப்படிலாம் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் நபியினுடைய பொருட்டால மன்னிச்சிடு. நீ என்ன நபியை வச்சு நடுவில் கேட்குறீங்க, நேரடியாக அல்லாஹ் கிட்ட தானே கேட்கணும். இது ஷிர்க்குங்க. நாங்கள் அவுலியாவை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, வலிமார்களை வச்சு பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் பல ஷிர்க்குன்னு என்ன சொல்லி அதிகமான விஷயங்கள் என்ன செஞ்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஷைத்தானுடைய வலைகள். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யறது, நேரடியாக அல்லாஹுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்கு அப்படிலாம் பேசுவாங்க. அல்லாஹ் தான் தெரியும். அஷ்ஷிர்கு பில்லாஹ், ஷிர்க் என்பது 2 வகை. 1 ஷிர்கே ஜலி, வெளிப்படையா போயிட்டு நேரடியாகவே ஒரு வருடத்திலேயோ அல்லது சிலைகளிடத்திலேயோ நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு எல்லாம் தர அப்படின்னு என்ன செய்வது, இதெல்லாம் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியும். சில விஷயங்கள் மறைமுகமாக இருக்கும், அது வேண்டும் என்றே செய்தால், உதாரணமாக ஜோசியம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் அதில் வந்துடும். ஜோசியம் பார்க்கறது என்னெல்லாம் இருக்கிறதோ, அந்த இன்னும் எத்தனையோ இருக்குது, ஜாதகம் பார்க்கறது, பேர் பொருத்தம் பார்க்கறது, இதையெல்லாம் எதில் வந்துடும், ஷிர்க்கில் வந்துடும். எனவே அதெல்லாம் விட்டு நம்ம தவிர, நம்மளுடைய ஈமானை எதெல்லாம் சீர்குலைக்குமோ அதையெல்லாம் விட்டு நம்ம என்ன செஞ்சணும், தவிர்த்து கொள்ளணும். இதுதான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவரையோ ஒரு பொருளையோ ஒரு வஸ்துவையோ நாம் முன்னிறுத்தினால் அஷ்ஷிர்கு பில்லாஹ். ஒருத்தர் காசு நம்மளுக்கு கொடுக்குறார், நீங்கள் மட்டும் இல்லைனா ஜி நான் அன்னைக்கு என்னதான் ஆயிருப்பேன் அப்படி என்று சொல்கிறோம். மனசில் அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாத்தான் என்ற எண்ணம் இருந்தால் அது ஷிர்க் கிடையாது. இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட, என்னங்க அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போனாங்க என் குழந்தைய, அவர் தாங்க காப்பாற்றி கொடுத்தார், அவர் தாங்க கடவுள், அப்படி கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம அவர் காப்பாற்றி கொடுத்தார். இது அல்லாஹ் தானே காப்பாற்றி கொடுத்தா, என்ன ஆஜத்து இப்படி பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க, என்ன தம்பி நீ இப்படி சிற்கான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா, தெரியாத பாமர மக்கள் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் வரும். இதுவே ஒரு வலியுல்லாஹ் இறைநேசராக இருந்தாங்க அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, கப்பல் கவுது போயிருச்சுன்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஏன்? அவங்களுடைய கல்பு அப்படி என்ன செஞ்சு பண்படுத்தப்பட்டிருந்தது. அனைத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுடைய நாவினால் வந்து இருந்தது. ஏன்னா அந்த கல்பு அப்படி அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. நம்ம சாதாரண மனிதர்கள், ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா தெருவில் வராங்க, நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகர் ஆகிவிட்டார் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, எதிரில் வந்தாங்க என்னங்க ஹந்தலா இப்படிப்பட்ட கடுமையான முனாஃபிக் ஆகிட்டீங்கன்னு சொல்றீங்களே, தன்னை பற்றி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஹந்தலா
என்ன ஆயிட்டாரு, முனாஃபிக் ஆயிட்டாரு, தன்னையே சொல்லிக்கிறாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்தா அப்படியே சொர்க்கம் நரகம் எல்லாம் எனக்கு என்ன செய்யுது, முன்னால தெரியுது. நபியை பார்க்கும் போதெல்லாம் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எனக்கு திறந்தப்பட்டிருக்கு, நரகத்துடைய அச்சம் இருக்கிறது. நபியை விட்டு கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடுக்குள்ள இருந்தா அதெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு நான் நபி கிட்ட ஒரு மாதிரியா இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்ல, அப்ப நான் முனாஃபிக் தானே, அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்படின்னு அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. என்ன சொன்னாங்க? எனக்கும் அப்படிதான் இருக்கு, வாங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலாம்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, இதுதான் ஈமானுடைய அடையாளம். நீங்க யாரிடத்தில் உங்களுடைய சிந்தனை என்பது வீட்டுக்கு போனால் அப்படிதான் இருக்கும். மாற்றங்கள் என்பது இருக்கதான் செய்யும். ஆனாலும் நம்மளுடைய மனசுல அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, நம்ம நிறுத்தக்கூடாது. அப்ப தெரியாமல் செய்யக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த செயல்களுக்கு ஷிர்க் என்று சொல்வது சரியல்ல. முதல் விஷயம் அஷ்ஷிர்கு பில்லாஹ். இரண்டாவது மிக முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது கத்லுன் நஃப்ஸ், ஒரு மனிதனை அநியாயமான முறையில் கொலை செய்வது. ஒரு மனிதனை அநியாயமான கொலை செய்வது, மிக முக்கியமாக கொலைக்கு தூண்டுவது. கொலைக்கு தூண்டக்கூடிய செயலும் என்ன செய்யணும்? அநியாயமான முறையில் வேண்டுமென்று ஒருவரை கொலை செய்து விட்டால் அவர் பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது அஸ்ஸிஹர், மிக முக்கியமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிஹர் என்றால் சூனியம் வைப்பது. ரொம்ப பண்றான்பா இவன், எதையாவது இவனுக்கு செஞ்சிடணும் என்று சூனியக்காரர்களிடத்துல, ஜாது சிஹர் சேரக்கூடிய அவங்களிடத்துல போயிடுறது. அவங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிய பாவம், அது மன்னிக்க முடியாத குற்றங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்வது, சூனியம் செய்வது. இன்னைக்கு இருக்கு, சகோதரர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணிக்கிறாங்க, செஞ்சிடறாங்க. அவர் வீடு இது இடம் கொடுக்கல, அவர் இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு என்று யாரிடத்திலேயாவது சென்று அந்த சூனியங்கள் என்ன செய்வது. நான்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்குலுர் ரிபா, வட்டியை புசிப்பது, வட்டியை சாப்பிடுவது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, வட்டியை சார்ந்திருக்கின்ற 10 நபர்கள், இதை சார்ந்தவர்கள் யார்? வட்டியை கொடுக்கிறவங்க, வாங்குறவங்க, அதுக்கு சாட்சியா இருக்கிறவங்க, எழுதுறவங்க, அதுக்கு ரெக்கமெண்ட் என்ன செய்யறது, சிபாரி செய்யறவங்க, இப்படி என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் இஎம்ஐ என்ற பேரில், லோன் என்ற பேரில், கிரெடிட் கார்டு என்ற பேரில் எவ்வளவு அல்லாஹ் பாதுகாக்கும். சாதாரணமாக கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வாங்கிக்கிறாங்க, இது இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ கட்டணும், இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஒருத்தவங்க 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த மாதத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும், அந்த திருப்பி என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அந்த மாதத்துக்கு அந்த தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா அவன் வட்டி போடுவான். அது வட்டி தானே, தெரிஞ்சு தானே வாங்குறோம். அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிர்பந்தம் என்பது, இன்னைக்கு 500 ரூபாய் பவுன்ஸா, அது என்னது, நம்ம கட்டலன்னு சொன்னா அது என்ன ஆயிருமா, பவுன்ஸா, அது நம்மளுடைய வட்டி தானே. இன்னைக்கு சாதாரணமா சொல்லிடுறாங்க, ஒரு வண்டி எடுக்கிறோம், வண்டி எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இஎம்ஐல தான் எடுக்க முடியும். அவன் கரெக்டாக ஒரு நிர்ணயம் செஞ்சிடறான், 1.5 லட்ச ரூபாய் வண்டி, மாதம் 15,000 ரூபாய் கட்டிடு. அந்த மாதம் அந்த 15,000 ரூபாய் அவனுக்கு என்ன சில கிரெடிட் அவனுக்கு போய் சேரலன்னு சொன்னா அவன் என்ன போடுவான், பவுன்ஸ்ன்னு ஒன்று போடுவான். அதை நம்ம கட்டுறோமா இல்லையா, அது வட்டி தானே, நிர்ணயிக்கப்பட்டதான இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சில பேர் வாதாடுறாங்க. இன்னும் பல விஷயங்கள். இதுல ரிபா என்பது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. வட்டி என்பது, இதை வட்டியை புசிப்பது, அதை விட்டும் அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும். அடுத்தது வாக்குலு மாலில் யத்தீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வதாக சொல்றாங்க, அனாதையர்களுடைய செல்வங்களை உண்ணுவது, பொது சொத்தை உண்ணுவது. நமக்கானது மட்டும்தான், எதுல எத்தீம்களுடைய இதெல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஒருவர் என்ன செய்யக்கூடாது, செல்வத்தை உண்ணுவது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதே போல அந்த காலத்தில் இருந்தது வத்தவல்லி யௌம ஸஹஃப், போரின் போது புறமுதுகு காட்டி ஓடுவது. போருக்காக கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த போர்க்களத்துல நின்று என்ன செய்யணும், போராடணும். எதிரிகளை பார்த்த உடனே பின்தொடர்ந்து ஒருவர் ஓடிட்டாரு சொன்னா அது பெரும் பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. 7வதாக வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முக்மினாத்தில் காஃபிலாத், ஈமான் கொண்ட அப்பாவியான பெண்களை, முஹ்ஸனாத் அதிலும் மிக முக்கியமாக பத்தினித்தனமான பெண்களின் மீது அவதூறு சொல்வது. இன்னைக்கு ஃபேஸ்புக், ஷேர் ஷாட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அதிலலாம் எவ்வளோ விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அவதூறுகளை பரப்புறாங்க.
நல்ல மனிதர்கள் மீது, சாலிகான மனிதர்கள் மீது, நல்ல பெண்கள் மீது என்ன செய்வது? அவதூறுகள். தெரியாத குடும்பத்தில் சும்மா மேலாக்க அப்படியே பேசுறது. ஒரு 3 பேர் சேர்ந்துட்டாரு, இன்னொருத்தருடைய குடும்பத்தை பற்றி, பெண்ணை பற்றியோ அல்லது ஆண்களை பற்றி, சாலிகானவர்களை பற்றி இந்த அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, அவர்களை பற்றிய குறைகளை பேசுவது, இந்த மிக முக்கியமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்ஸபுல் மூபிகாத், ஒரு மனிதனை பெரும் பாவங்கள் அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் என்று சொல்றாங்க. முதலாவது ஷிர்க், இரண்டாவது கத்லுன் நஃப்ஸ், ஒரு மனிதரை கொலை செய்வது, அதுக்கப்புறம் சூனியம் செய்வது, நாலாவதாக வட்டியை புசிப்பது, யத்தீம்களுடைய அந்த செல்வத்தை சாப்பிடுவது, அதே போன்று போர்க்களத்தில் பின்முறகு காட்டி ஓடுவது, அதே போல ஒரு அப்பாவியான பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்வது. இந்த 7 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 7 தானா ஹஸ்ரத் அப்படின்னு பார்த்தா, ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனும் ஹதீஸும் இல்ல, இன்னும் பல வேறு ஹதீஸுகள் 7லிருந்து 70 வரை இருக்கிறது, 70லிருந்து 700 வரை இருக்கிறது. அவ்வளவு பட்டியலிட்டு சொல்றாங்க. பெரும் பாவங்கள் அவ்வளவு இருக்கிறது. என்னென்ன பாவங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், அபூபக்கர் சொல்றாங்க, பெரும் பாவங்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டினாங்க. 1 அஷ்ஷிர்க், இரண்டாவது உகூகுல் வாலிதைனில் முஸ்லிமைன், பெற்றவர்களை தண்டிப்பது, பெற்றவர்களை கஷ்டப்படுத்துவது. தாய் தந்தையர்களை ஒருவர் நிந்திக்கிறார், அவர்களை கஷ்டப்படுத்துகிறார், அவர்களுக்கு சிரமம் தருகிறார் என்று சொன்னால் அதுவும் பெரும் பாவம். ஏன்னா குர்ஆன்ல இருக்கு, வலா தகுல்லஹுமா உஃபின், உஃப் சீ என்று கூட அவர்களை சொல்ல வேண்டாம், குர்ஆன் சொல்லி தருகிறது. அவங்களிடத்தில் மிக லேசான முறையில், கண்ணியமான முறையில் நீங்கள் பேசுங்கள், குர்ஆன் சொல்லி தருகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஷிர்க்கை பற்றி சொன்னாங்க, இரண்டாவதாக பெற்றோர்களை நீங்கள் நிந்திக்காதீர்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் வகான முத்தகியன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிக்கிட்டே சொன்னாங்களாம். அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு ஃபஜலஸ உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலா கௌலு ஸூர், பொய் சத்தியம் செய்கிறார்களே அது பெரும் பாவம்னு சொன்னாங்க. ஷஹாதத்து ஸூர், இன்னார் இப்படி செய்தார், இவருக்கு இந்த சொத்து இவருக்கு தான் சொந்தமானது, இந்த பொருள் இவருக்கு தான் சொந்தமானது, இவர் இப்படித்தான் பேசினார் என்று அந்த வக்கீலுக்கு முன்னாடியோ ஜட்ஜுக்கு முன்னாடியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒருவர் பொய் சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால் அது பெரும் பாவங்களில் உள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாஞ்சிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி என்பது பெரும் பாவங்களில் உள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் பெரும் பாவமாக கருதப்படணும் எதை? இந்த பொய் சாட்சியை. அன்னைக்கு சொல்லிட்டோம், அதனால ஒருவருடைய செல்வமே இன்னொருத்தர் கையில மாறி இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கலாம். அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு யோசனையில சொல்லி இருப்போம். எனவே தான் சஹாபா பெருமக்கள் சொல்லி தருவாங்க, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களில் பெரும் பாவங்களாக இருந்தாலும் வேலையை தொழுவதே கிடையாது, நோன்பே வைக்கல இது வரைக்கும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் அல்லாஹ் தௌபாவை கொடுத்துருவான். அல்லாஹ் தௌபாவை கொடுத்துருவான். உங்களுடைய கண்ணீர், அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய முறை, உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய தக்வா, இதை வைத்து அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு ஏமாற்றி இருந்தால், மோசடி செய்திருந்தால், அவருடைய செல்வத்தை அபகரித்திருந்தால் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். போய் அவர் இடத்துல சொன்னோம், அந்த நாள் இப்படி நான் பொய் சொல்லிட்டேன், நான் சத்தியம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அவருடைய பொருளை அவருக்கு கொடுக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த பொருள் அவரிடத்துல போய் சேரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அதே போன்று ஒரு சமயம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யு ஸம்பி அஸம், பாவங்கள்ல பெரும் பாவங்களாக மகத்துவம் மிக்க பெரிய பாவங்களாக எதை கருதுகிறீர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அன் தஜஅலல்லாஹு நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைச்சவன், அவனுக்கு நிகராக ஒரு மனிதரை கொண்டு வந்து, ஒரு சிலைகளை கொண்டு வந்து நீ அவனுக்கு நிகராக வைக்கிறாய் என்று சொன்னால் அதுதான் பெரும் பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள். அடுத்து கேட்குறாங்க, சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், அடுத்து எதை சொல்றீங்க? அன் தக்துல வலதக ஹஷியத்தன் யுதீம மாக், உன்னுடைய பிள்ளையை உன்னுடைய உணவிலே பங்கு கொள்வான்
பங்கு போட்டுக் கொள்வான், உன்னுடைய பிள்ளையை உன்னுடைய உணவிலே பங்கு போட்டுக் கொள்வான் என்று அவரை நீ கொலை செய்து விடுகிறாயே, அது பெரும் பாவம். ஏன்னா அவனை பெற்றெடுத்துட்டோம், அவனை பெற்றெடுத்துட்டா நாம எப்படி அவருக்கு காசை அவருக்கு செலவு செய்ய முடியும்? அந்த காலத்தில் இருந்துச்சு. பெண் குழந்தைங்க அப்படியே என்ன செய்வாங்க, புதைச்சிருவாங்க. காரணம் ஹஷியத்தை இம்லாக். குர்ஆன் சொல்லி தருகிறது, வறுமையின் காரணமாக பெண் பிள்ளைகளை அப்படியே உயிரோடு அவர்கள் என்ன செய்து விட்டாங்க. அன்றைய அரபியர்கள் அப்படி இருந்தாங்க. நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கு 2 பேர் பேசிக்கிறாங்க, அவங்க சகலைங்க 2 பேர் வீட்டு பக்கத்தில் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஒரு வரவு 1 செலவுப்பா அப்படின்னாரு. வரவு 1 செலவு 1ப்பா அப்படின்னாரு. நம்ம வெளியே உட்காந்து ஜும்மா பயான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வரவு 1 செலவு 1 எனக்கு புரியலை. அப்போ தான் அவரை கூட்டு என்ன போய் பேசுனீங்க, வரவு 1 செலவு 1 என்னன்னு கேட்டு, இல்லை அது ஒரு பையன் ஒரு பொண்ணு என்பது தான் நான் அப்படி சொன்னேன். வரவுனா பையன், செலவுனா பொண்ணா. நான் அவருக்கு சொன்னேன், பாய் பையன் என்பது நியாமத், பையன் என்பது நியாமத், ஆண்மகன் ஆண் பையன் என்பது நியாமத், பெண் பிள்ளை என்பது ஹசனத். நியாமத் என்றால் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஹசனத் என்றால் நன்மை. நியாமத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருட்கொடைக்கு, செல்வத்திற்கு நீ என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா, அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். பெண் பிள்ளை என்பது ஹசனத். எனக்கு இல்லையே நான் வருத்தப்படுறேன் பை, உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்கன்னு. 2மே பையன். நியாமத், அந்த நியாமத் அருட்கொடைக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அதே போன்று ஹசனத்தாக பெண் பிள்ளைகள் என்பது நமக்கான வரம். அந்த வரம் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்வான், கூலி இங்கேயும் கொடுக்குறான், நாளை மறுமையில். நபிஸ்லாசன் வந்து கேட்டாங்க, நபிஸ்லாசன் சொன்னாங்களே, ஒருவர் 3 பெண் பிள்ளைகளை வளர்த்து அவர்களுடைய பருவ வயது அடையும் வரை ஒருவரை திருமணம் செய்து கொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் என்ன செய்ய நபிஸ்லாசன் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாங்க, யார சொல்ல 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் அவருக்கும் சொர்க்கம் நாங்க, யார சொல்ல 1 பெண் பிள்ளை இருந்தால் அவருக்கும் சொர்க்கம் நபிஸ்லாசன் சொன்னாங்க. பெண் பிள்ளை என்பது அப்படி நியாமத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. சொன்னாங்க, ஹஷியத்தை உன்னோடு அவரும் உட்கார்ந்து பங்கு போட்டுக் கொள்வார் என்று கொலை செய்கிறாயே. மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அன் துஸ்னி ஹலீலதக ஜாரிக, உன்னுடைய அண்டை வீட்டுக்கார பெண்ணோடு மனைவியோடு விபச்சாரம் செய்வது பெரும் பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. காரணம், அண்டை வீட்டாரை நம்பித்தான் அவர் என்ன செய்வார், செயல்படுவார். ஒரு நம்பிக்கையானவர் என்று அவருடைய மனசுல இருக்கும். அவரோடு தவறு செய்யும் பொழுது அது பெரும் பாவம். வேற ஏதாவது ஒரு பெண்ணில செஞ்சா அல்ல, அதுவும் பாவம் தான், சீனா. ஆனாலும் பெரும் பாவமாக கருதப்படுவது நம்பிக்கை இருக்கின்ற, அதிக நம்பகத்தன்மை, அபாரமான நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த இடத்திலே பாவம் செய்யும் பொழுது அது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. இதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இப்படி சொன்னார்கள், ஹம்ர், ஒருவர் மது அருந்துவது பெரும் பாவத்திற்கு உட்பட்டது. மது எந்த அளவுக்குன்னா, பனு இஸ்ரவேலர்களில் ஒரு அரசன் இருந்தானாம். ஒரு மனிதனை அழைத்து, நீ மதுவை குடிக்கிறியா, அல்லது இந்த மனிதரை கொலை செய்கிறாயா, அல்லது பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறாயா, அல்லது நீ இந்த பெண்ணோடு ஜினா செய்கிறாயா, இப்படி பெரும் பெரும் பாவங்களாக பார்த்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். எதையாவது ஒன்றை நீ என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து செய்யணும். அவன் நினைச்சா எல்லாமே, ஒருத்தரை கொலை செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம், இந்த பெண்ணோடைய வாழ்க்கையை ஏன் அழிக்கணும், அதே போன்று ஏன் இந்த இறைச்சியை நான் போய் சாப்பிடணும், தன்னைத்தானே நீ கொலை செய்திக்கிறாயா, அப்படியே ஒரு ஆப்ஷன் கொடுத்தான். அதுவும் செய்யாமல் அவர் நினைச்சாராம், இது என்னதுங்க, ஹம்ருன்னா என்ன, கொஞ்சம் மது அதை குடிக்கிறதுனால என்ன இருப்பது, இப்போ குடிச்சா நாளைக்கு தெரிஞ்சிட போகுது, இப்போ குடிச்சா நாளைக்கு காலையில் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு எடுத்து அதை என்ன செய்தார், குடித்தாராம். குடித்த உடனே அவருடைய அந்த குடித்த தன்மை போதை தலைக்கு ஏற ஆரம்பித்தது. ஏறிய உடனே அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டாராம். அது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு அந்த பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து அவன் தலைக்கு ஏறி இருந்துச்சு, அந்த நபரை வெட்டிட்டான். அதை விட்டாமல் அங்கே உட்கார்ந்து பசியின் காரணமாக அந்த இறைச்சியும் சாப்பிட ஆரம்பித்தான். இறுதியிலே தன்னைத்தானே அவன் கொலை செய்து இறந்துட்டான். காரணம் என்ன, அந்த மது என்பது தலைக்கு ஏறியது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற விஷயம். இன்னைக்கு அந்த மதுவை பற்றி ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று இந்த வருடம் சென்ற வருடத்தை விட மதுவுடைய விற்பனை அமோகமாக இருந்தது
எத்தனை கோடி? பட்டாசு எல்லாம் சேர்த்து 7000 கோடியாம். எத்தனை கோடி? 7000 கோடி. செய்தித்தாளில். இது எப்படி நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ஒரு பிரின்ஸ் ஜோசப் என்ற ஒரு பாதிரியார், அவர் வருத்தப்படுறார். அவர் வருத்தப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய பண்டிகை இப்போ போச்சு. இந்த பண்டிகையில் ஒரு வெடி சத்தம் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. அவர்கள் எவ்வளவு செலவு செய்தார்கள் என்பதும் செய்தித்தாளில் இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்மஸ்னு வந்தா, ஒரு தீபாவளின்னு வந்தா, ஏன் ஹோலி பண்டிகை என்று கேரளாவில் வந்தா எத்தனை கோடி செலவு தெரியுமா? ஓணம் பண்டிகைக்கு 330 கோடி செலவு மதுக்காக வேண்டி. ஓணம் பண்டிகை, ஹோலி அதை கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகை சொன்னாங்க. அதே போல் கிறிஸ்மஸ் அவங்களது 7000 கோடியில் 500 கோடி அந்த நியூ இயருக்கு போன்ற விஷயங்கள். நியூ இயருக்கு இன்னும் அதிகம், எல்லாம் பாதுகாப்பு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இவ்வளவு செலவுகள் மற்ற மதங்களை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் முஸ்லீம்கள் செலவு செய்கிறார்கள், அது எந்த செய்தியில் வரல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதான் காலங்களிலே 350 கோடி அவர்கள் செலவு செய்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த செய்தித்தாள்லேயே வரல. எப்படி செலவு செய்கிறார்கள் என்றால் ஜகாத் என்ற ரீதியில் அவங்க செலவு செய்கிறாங்க. அவர் செய்தி சொல்கிறார். அதே போன்று 300 கோடிக்கு மேல் அரிசியாகவோ அல்லது அதனுடைய செல்வமாக சதகத்துல் ஃபித்ர் என்று அந்த ஒரு நாளில் கொடுக்கிறார்கள். எந்த நாள்? ஈதுல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் 3 கோடி ரூபாய் கொடுக்கும். இது யார் சொல்ற ஆய்வு? ஒரு கிறிஸ்துவ பிரின்ஸ் ஜோசப் என்பவர் சொல்றார். அல்லாஹ் நம்ம எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமான முறையில் வச்சிருக்கிறான். மற்றவர்களுடைய பண்டிகைக்கும் நம்மளுடைய பண்டிகைக்கும் இது ஏழைகளுக்கு மட்டும்தான் போய் சேரணும் என்பதனால் அல்லாஹ் அதை என்ன செய்யல, வெளிப்படுத்தாம அப்படியே கொடுக்குறோம். யாராவது கணக்கு சொல்றோமா? நம்ம போய் இவர்கிட்ட பேட்டி கொடுக்குறோமா, நாங்கள் இத்தனை கோடி செலவு பண்ணாங்க? யாருக்கும் கிடையாது, எந்த ஜமாத்திலையும் கிடையாது. அவரவர் அவருடைய அமல்ல இருக்கிறாங்க. ஏன்? 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனும் ஹதீஸும் நம்மளுக்கு சொன்னதை அதை அப்படியே செய்து வருகிறோம். அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தமான ஒரு மார்க்கத்தை நம்மளை வச்சிருக்கிறான். நபிகள் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் நபிகள் சொன்னாங்க, இன்னமின் அக்பரில் கபாயிரி அயலஅன ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை சபிப்பது பெரும் பாவம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல நபர்கள் பெற்றோர்களை, நீங்களாம் ஏன் இன்னும் இருக்கிற அப்படியெல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெற்றோர்களை நீங்கள் நான் கணவன் மனைவி பேசும் பொழுது நீங்கள் நடுவில் வரக்கூடாது, அவங்கள சபிப்பது, இப்படியெல்லாம் செய்வது பெரும் பாவம். இன்னொரு விசுவாசம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமதை சபிப்பதை ஏசுவது அது பெரும் அது குற்றமாக இருக்கும். கத்லுஹு, ஒருவரை கொலை செய்வது குஃப்ருன், அது என்னது? இறை மறுப்புக்கு உரிய விஷயம் என்று விசுவாசம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு விஷயங்கள் கபாயினுடைய விஷயங்களில் இருக்குது. நேரம் கரெக்டாக தான் இருக்கா? 7:25 டைம் அதிகமாகிருச்சா? இருக்கா? இன்னும் 2 பக்கத்துக்கு இருக்கு. நான் இதுவே நபிசுல்லாசம் சொன்னாங்க, லா கபீரத மாஸ்திஃபாரின், பெரும் பாவங்கள் செய்யும் பொழுது ஒருவர் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பின் காரணமாக பெரும் பாவத்தையும் மன்னித்து விடுவான். பெரும் பாவத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தௌபாவின் காரணம் மன்னிச்சிடுவான். ஒருவர் சினா செய்கிறாரு, ஒரு விபச்சாரம் செய்கிறார், தண்ணி குடிச்சு ஏதாவது அப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நினைத்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? மன்னிச்சிடலாம். ஆனால் வலா சகீரத்தன் மா இஸ்ராரின், மிக முக்கியமான ஒரு விஷயம், தொடர்ந்து ஒரு சிறு பாவத்தை செய்வது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வேண்டுமென்றே சின்ன பாவம் தான், நின்று தண்ணி குடிக்கிறது பாவமங்க, ஆனால் அது சிறு பாவத்தில் நபிசுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? உட்கார்ந்து குடிக்கணும். அப்படி ஒருவர் நினைச்ச நின்று வேண்டுமென்றே நபியுடைய வார்த்தைக்கு எதிராக நான் செய்வேன் என்று சிறுபாவமாக தொடர்ந்து செய்தால் அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பெரும்பாவத்தை செய்கிறாரு, ஆனால் தௌபாவை அல்லாஹ்விடத்துல கேட்கிறாருன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் சிறுபாவம் தான் செய்கிறார், சிறுபாவம் தான் செய்கிறாரு, ஆனால் அதை தொடர்ந்து வேண்டுமென்றே இது நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது என்று ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். எனவே நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக அந்த சிறுபாவங்கள் நம்மை மன்னிக்கின்ற நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவங்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். நாம் ஒருவேளை பொய் சத்தியங்களை செய்திருந்தால் அல்லது இங்கே சொல்லப்பட்ட வட்டி போன்ற விஷயங்களை நாம் சிக்கியிருந்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? தௌபா கேட்க வேண்டும். அதிலிருந்து மீள்வதற்காக வேண்டி நாம் ஆடம்பரங்களை, நம்மளுடைய ஆடம்பரமான விஷயங்களை குறைத்துக் கொள்ளும். ஆடம்பரமான
விஷயங்களை குறைச்சிக்கிட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விட்டு நம்மளை தப்பிச்சிடுவான்? இந்த இஸ்ராஃபான விஷயங்கள், வீண்விரயமான விஷயங்கள், இதை விட்டெல்லாம் நம்ம தவிர்ந்து கொண்டால் அல்லாஹ் வட்டி போன்ற விஷயங்களுக்கு நம்ம நம்மையே நம் சமுதாயத்தில் அல்லாஹ் காப்பாற்றிடுவான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு குற்ற செயல்களையும் அல்லாஹ் பெரும் பாவங்களையும் குர்ஆன் ஹதீஸிலே எதெல்லாம் நரகத்தில் கொண்டு சென்று விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பெரும் பாவங்களையும், குறிப்பாக அந்த 7 பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. பெற்றோர்களிடத்தில் கண்ணியத்தோடு அதே போன்று ஐவேளை பேரி தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய ரிதாவையும் பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி صغيرا. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.